புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு வரும் 3ஆம் தேதி நடத்த அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில்தான் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த கோரிக்கை மனு அளித்திருந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா நேற்று நேரில் ஆய்வு செய்த பிறகு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சிதம்பரம் நந்தனார் கோயில் குடமுழுக்கு வரும் 27 மற்றும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நந்தனார் மடம் உள்ளது. இங்குள்ள சிவலோகநாதர் சவுந்தரநாயகி அம்பாள் சமேத திருநாளை போவார் நந்தனார் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் கடைசியாக கடந்த 1994ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. ஆதி திராவிட மக்களுக்காக இருக்கின்ற ஒரு கல்வி சேவைக்காக தொடங்கப்பட்ட இந்த மடத்திற்கு வருகின்ற 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். உதிரி பாகங்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப போர்வெல் கட்டணத்தை உயர்த்த கோரி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் போர்வெல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி தேனி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட போர்வெல் வாகனங்களை நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. இந்தியா முழுவதும் போர்வெல் உரிமையாளர்கள் உதிரி பாகங்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப போர்வெல் கட்டணத்தை உயர்த்த கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டில் விபத்தில்லா தஞ்சாவூரை உருவாக்க உறுதி ஏற்க வேண்டும் என தஞ்சை போக்குவரத்து துறை வலியுறுத்தியுள்ளது. தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதியில் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களை தடுத்து வரிசையாக நிறுத்தினர். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி ஒவ்வொருவருக்கும் தலா 4 கிராம் வெள்ளி நாணயம் வழங்கினர். 26ஆம் ஆண்டு நாங்கள் அனைவரும் ஹெல்மெட் அணியாமல் கண்டிப்பாக செல்ல மாட்டோம். இனிப்பு காலண்டர் உள்ளிட்டவையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.